வீட்டுக்கு பாத்ரூம் மிரர், அதுக்கப்புறம் வந்துட்டு வெனிட்டி கேபினெட் இதெல்லாம் பார்க்க வேண்டியது இருந்தது. சரி ஈவினிங் போல் போயிட்டு வந்துடலாம் சொல்லி சாட்டர்டே ஒரு 4 o'clock போல் வீட்டிலேருந்து டேக்ஸி எடுத்து போயாச்சு. ரிமோட் ஹப் தான் போயிருந்தோம். எங்கே இருக்குது அப்படின்னா உபியில் இருக்குது. நம்ம ஜேபி போயிருக்கும் போது இந்த கேபினெட்லாம் பார்த்தோம். பட் அதை வந்து காடிலெல்லாம் கொண்டு வர முடியாது, டெலிவரி தான் பண்ணணுமா. ஸோ டெலிவரி சார்ஜ், அதுக்கப்புறம் வந்து ஜிஎஸ்டி இதெல்லாம் இருக்குது, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிங்கப்பூர்லேயே வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு அங்கே வாங்கலை. ஸோ இங்கேயுமே ப்ரைஸ்லாம் வந்து ஓகேயாக தான் இருந்தது. எங்களுக்கு ஒரு 2 டிசைன் வந்து பிடிச்சிருந்துச்சு. பாத்ரூம் மிரர் வந்து லைட்டோடே ஆஃபரில் வந்து $89 இருந்தது. அதுக்கப்புறம் இந்த டாய்லெட் டிஷ்யூ ஹோல்டர், டவல் போடுறது, அதுக்கப்புறம் டேப் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஜேபியில் பார்த்ததுக்கும் இதுக்கும் அவ்வளோ பெரிய டிஃப்ரெண்ட்லாம் கிடையாது. இங்கேயே வந்து கொஞ்சம் கம்மியான ப்ரைஸ்லேயே வந்துட்டு வாங்கிடலாம். நமக்கு பிடிச்ச டிசைனில் வெனிட்டி கேபினெட் மட்டும் பார்த்து வச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். காலையில் அம்மா கால் பண்ணி நான் லஞ்சுக்கு பிரியாணி செய்ய போகிறேன், எப்படி சமைக்கணும் அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு வந்துட்டு ஒரே ஷாக்கு. ஓகே, நான் வந்து வீடியோ கால் பண்ணிவிட்டு ரெசிபி சொல்ல அம்மாவும் சமைச்சு முடிச்சிட்டாங்க. இதுதான் அவங்க லைஃப்லே ஃபஸ்ட் டைமாக சமைச்ச பிரியாணி. ரொம்ப நல்லா வந்துருந்துச்சுன்னு சொன்னாங்க. அம்மா செஞ்ச பிரியாணி சாப்பிட தான் முடியலை, ஆனால் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது.